தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. கொரட்டை விட்டால் தூக்கம் வருமா? வாங்க வீடியோவில் போகலாம். இப்போது பல பேரோட டவுட் என்ன இருக்குன்னா, இப்போ வந்து கொரட்டை விட்றோம் சார், இதனால் எதாவது பிரச்சனையா? ஸ்னோரிங் காசஸ் ஆக்சிடென்ட், ஸ்னோரிங் காசஸ் லாரி கிராஷ், ஸ்னோரிங் காசஸ் ஃப்ளைட் கிராஷ், இதெல்லாம் உண்மையா? என்ன மெக்கானிசம்? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொரட்டை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏன் வருது ஃபஸ்ட்டு அப்படின்னா, இந்த மூக்குலேருந்து தொண்டை இந்த பகுதியில் எங்கேயாவது அடைப்பு இருந்ததுன்னா அந்த அடைப்பை தாண்டி காற்று செல்லும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடியது தான் கொரட்டை. ஓகே, அப்போ அடைப்பு அப்படின்னா யார் யாருக்கு எப்படி அடைப்பு வரலாம்? இப்போ எக்ஸாம்பிள், உங்களோட மூக்கு எலும்பு வந்து விளங்கியிருக்கு, இல்லைனா தொண்டையில் ஒரு பெரிய டான்சில் கட்டி இருக்குது, குழந்தைக்கு அடிநாய்டுன்ற ஒரு கட்டி இருக்குது, இல்லைனா உங்கள் நாக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை மூக்கில் சதை வளர்ந்துருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லலாம். அப்படி இருக்கும் போது அந்த இடத்தோட ஸ்பேஸ் கம்மியாகுது. அப்போ அது வழியாக காற்று கஷ்டப்பட்டு நுழைஞ்சு போகும்போது அந்த இடம்லாம் அதிருது. அதிரும் போது அந்த சவுண்டு தான் கொரட்டை. சரி, இப்போ இதனால் எதாவது பிரச்சனை இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைட்டாக அடைப்பு இருந்தால் ஓகே. ரொம்ப சிவியர் அடைப்பு இருந்ததுன்னா காற்று போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அமௌண்ட் ஆஃப் காற்று உள்ளே போகிறது கம்மியாகுது. காற்றுல என்ன இருக்குது? ஆக்சிஜன். அப்போ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் போகிறது கம்மியாகுது. அப்போ நுரையீரலுக்கு போகிற ஆக்சிஜன் கம்மியாகுது. அப்போ ரத்தத்தில் கிடக்கிற ஆக்சிஜன் கம்மியாகுது. அப்போ மூளைக்கு போகிற ஆக்சிஜன் கம்மியாகுது. அப்போ நைட்டெல்லாம் ஒருத்தருக்கு மூளை வந்து ஆக்சிஜனே இல்லாமல் இருந்தது அப்படின்னா மறுநாள் காலை எழுந்திக்கும் போது எப்படி இருக்கும்? தூக்கம் வர மாதிரியே இருக்கும், தலைவலிக்கும், எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நைட்டெல்லாம் உங்களோட ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால ஹார்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அப்போ உங்கள் பிபி என்ன ஆகுது? ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகமாகுது, சுகர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஹார்ட் ஸ்பீடாக துடிக்கிறதுனால ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ப்ரூவன் ரிசல்ட்ஸ். சரி சரி, இந்த கொரட்டை நோய் வந்து நம்ம ஊரில் இருக்கா? ரொம்ப காமனுங்க. எஸ்பெஷலி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு, ஹை ஒபிசிட்டி, ரொம்ப வெயிட்டாக இருந்தீங்கன்னா இந்த ரெட்டை தாடை இதெல்லாம் இருக்கணும் ரொம்ப பெருசாக. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படுக்கும் போது இந்த ரெட்டை தாடை அப்படியே போட்டு அவங்க தொண்டையை அழுத்தும் போது அந்த இடம் வந்துட்டு அப்படியே அந்த இடம் சுருங்குது. சுருங்கும் போது கொரட்டை. சரி, இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நம்ம முதல்ல வந்துட்டு ஒரு நுரையீரல் நிபுணரை பார்க்கணும். அதே மாதிரி பார்த்துட்டு ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு ஸ்லீப் ஸ்டடி பாலிசோம்னோகிராஃபி ஒன்று பண்ணுவோம். அதை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கொரட்டை இருக்குது, கொரட்டை இருந்ததுன்னா அதில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஆக்சிஜன் குறைவாகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி என்ன காரணம்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், சில பேருக்கு மூக்கு எலும்பு பிரச்சனை இருந்ததுன்னா இஎன்டி டாக்டர் காமிச்சு மூக்கு எலும்பு சரி பண்ணால் ஓகே, சதை வளர்ந்ததா சதை எடுத்துட்டா ஓகே, டான்சில் எடுத்துட்டா ஓகே, அவ்வளோதான். இல்லை சில பேருக்கு வெயிட் அதிகமாக இருக்குது, அப்போ வெயிட் குறைச்சா ஓகே. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும், வெயிட் குறைக்க முடியாது. சில நேரத்தில் சதை மல்டிபிள் இடத்துல வளர்ந்துருக்கும், அதெல்லாம் பெருசாக ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிபேப், கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷின் இருக்குது. அந்த மெஷினை வந்து நம்ம மாட்டி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடம்லாம் விரிஞ்சதுன்னா கேப் ஃபார்ம்ஸ், தென் ஆக்சிஜன் கோஸ் இன், ஏர் கோஸ் இன், அதனால் மெயின்டைன் ஆகுது. சூப்பர் எஃபெக்ட் இருக்கும். மறுநாள்லேருந்து பேஷண்ட் ரொம்ப ஜாலியாக இருப்பார், எக்தம் ஆக்டிவாக இருப்பார், ஹி வில் ஃபீல் ஹி ஸோ ஃப்ரெஷ். ஸோ ஸ்னோரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் கேன் பி அ நார்மல் ஸ்னோரிங் அண்ட் அ டேஞ்சரஸ் ஸ்னோரிங். அந்த டேஞ்சரஸ் ஸ்னோரிங் டிசீஸ் பேர் தான் OSA, obstructive sleep apnea அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை ட்ரீட்டபிளாக, பியூர்லி ட்ரீட்டபிள். ப்ரூவன் ரிசல்ட்ஸ், வெயிட் லாஸ், கரெக்ட் த காஸ், ஃபைனலி சிபேப். இது மூணும் பண்ணிங்கன்னா சூப்பர் எஃபெக்ட் இருக்குது. எங்கெங்கே சர்ஜரி பண்ணணுமோ அந்த இடத்த கண்டிப்பாக பண்ணிடலாம். இதுதான் வந்துட்டு இந்த கொரட்டையை பற்றியான முக்கியமான விழிப்புணர்வுகள். கண்டிப்பாக நீங்கள் ஸ்லிம்மாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிடலாம். சரி சார், இது ஏன் இதை ரொம்ப பேசுகிறோம், கொரட்டெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரட்டை நீங்கள் விட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிஜன் குறைவாக இருந்ததுன்னா, அதனால் லைட்டாக நீங்கள் தூக்கத்தை தள்ளிங்கன்னா, யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் பறக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏர் இண்டியா ஃப்ளைட்டோ ஒரு பிரிட்டிஷ் ஏர்வேஸில் பறந்துட்டு இருக்கீங்க. அந்த பைலட்டுக்கு இந்த நோய் இருக்குது. நடு மானத்தில் இந்த மிடில் ஆஃப் த ஸ்கை ஹீ ஸ்லீப்பிங். ஃப்ளைட் கிராஷ் ஆச்சுன்னா எத்தனை பேர் டெத்து? உங்கள் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, அந்த இடத்துல வந்துட்டு பஸ்ஸு பிரச்சனை, பஸ்ஸில் டிரைவர் வந்துட்டு இந்த மாதிரி தூங்குறாரு, உங்கள் குழந்தைக்கு என்ன நிலைமை?
ஃபாரின்லலாம் இந்த ஓஎஸ்ஏ ஸ்க்ரீனிங் பண்ணாமல் இந்த நோய் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்காமல் லைசன்ஸே கிடைக்காது மை ஃப்ரெண்ட்ஸ். நோ லைசன்ஸ். ஸோ இந்த ஓஎஸ்ஏ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா குரட்டை நோய் அப்படின்றது சாதாரணமாக எடை போடாதீங்க, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நன்றி.